இந்த மாதத்தில் உங்கள் வாஞ்ச, உங்கள் ஏக்க பெருமூச்சு, உங்கள் தாகம் எல்லாமே அவராக தான் இருக்கணும். நீதானே என் பெலன், நீதான் என் கோட்டை, நீதான் என் அரண். தகப்பனே, நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் சுத்த கிருபராஜா என்று உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை எல்லாத்தையும் அப்பாட்ட ஒப்படைச்சிட்டு, அப்பாட்ட அர்ப்பணிச்சிட்டு, என் வாஞ்சையெல்லாம் நீங்கள் தான், என் ஏக்கமெல்லாம் நீங்கள் தான் என்று நீ சொல்லும்போது, என்று நீ பேசும்போது, என்று நீ தியானித்து பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, நீ எல்லாவற்றையும் என்கிட்ட ஒப்படைச்சனால, நீ முழுவதுமாக என்னை சார்ந்து இருப்பதனால, நீ முழுவதுமாக என்னை பற்றி கொண்டு இருப்பதனால, நான் தான் உனக்கு பலன் என்று நீ சொல்லுவதனால, நான் தான் உன் வாஞ்சை என்று நீ சொல்வதனால, நான் உனக்கு இதுவரை இல்லாத மடை திரண்ட வெள்ளம் போல உனக்குன்னு அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தேன். உனக்குன்னு அநேக ஆசீர்வாதங்களையும், உனக்குன்னு அநேக பலனையும், உனக்குன்னு அநேக சுகத்தையும், உனக்குன்னு அநேக ஞானத்தையும், உனக்குன்னு அநேக கிருபையும், உனக்குன்னு அநேக ஐஸ்வர்யத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் இதுவரை அதுக்குண்டான அந்த தகுதி, அதுக்குண்டான அந்த பெற்றுக்கொள்வதற்குண்டான அந்த தகுதி, அந்த அந்த எண்ணம், அந்த விசுவாசம், அந்த வாஞ்சை உனக்கு இல்லாமல் இருப்பதனாலே நான் என்ன பண்ணிட்டேன், அதை ஸ்டாப் பண்ணி வச்சேன். ஆனால் இந்த மாதத்தில் உன் பேச்சும், உன் மூச்சும், உன் நினைவும், உன் ஏக்கமும் எல்லாம் என்னையே சார்ந்து இருப்பதனால, உன் வாஞ்சையெல்லாம் நான் தான் நீ சொல்லுவதனால, என் பலனெல்லாம் நான் தான் நீ சொல்லுவதனால, இதோ இதோ இதுவரை நீ எதிர்பார்த்த காரியம் அத்தனையும் உனக்கு இந்த மாதத்தில் கொடுக்கும்படியான அநேக கதவுகளை உனக்கு திறந்து விடுகிறேன். அநேக கதவுகளை, மூடப்பட்ட கதவுகளை உனக்கு நான் திறந்து விடுகிறேன். இந்த மாதம் திறந்த வாசலை உனக்கு நான் திறந்து வைக்கிறேன். யாரும் பூட்ட முடியாது, யாரும் அடைக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புத வாசல், அதிசய வாசல், வெற்றியின் வாசல், விடுதலையின் வாசல் உனக்காகவே 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 நான் திறந்து விட போறேன். இரும்பு தாழ்ப்புகளை முறித்து, வெண்கல கதவுகளை உடைத்து, உனக்காக பொக்கிஷங்களை திறக்கும்படியான வழி வாசல்களை திறக்கும்படியாக அநேக மனித உள்ளத்தில் உனக்கு தயவை கொடுக்கிறேன். இந்த மாதத்தில் மகளை நீ ஒன்று செய்வனா, உன் வாஞ்ச, உன் ஏக்கம், ஏக்க பெருமூச்சு எனக்கு எல்லாமே நீங்க தான் என்று முழுவதுமாக அவரிடத்தில் அர்ப்பணித்து ஒப்படைக்கும் போது, அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் என் வாஞ்ச, என் ஏக்கம், என் தாகம், என் பலன் எல்லாமே நீர்தான் ஐயா. உன் சித்தம் போல் என்னை நடத்துங்கப்பா. ஏன்னா உங்கள் சித்தமோடு சுத்தமாகும். ஒருவேளை நான் பலவீனத்தில் இருக்கலாம், ஆனால் சுத்தமாக்குற வல்லமை இடத்துல இருக்கிறது. அதனால் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் உங்கள் சித்தம் போல் நடத்துங்கப்பா. உங்கள் சித்தம் அது வெற்றியாக தான் இருக்கும். உங்கள் சித்தம் தோல்வியில் இருக்காது, உங்கள் சித்தம் நஷ்டத்தில் இருக்காது. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்னு சொல்லி பலவீனத்தை மாற்றி சுகத்தை கொடுக்குற தெய்வம் நீங்கள் தகப்பனே. என் தரித்திரத்தை மாற்றி அமைக்கிற தெய்வம் நீங்கள். அதனால் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று முழுவதுமாக நீங்கள் ஒப்படைக்கும் போது, உங்களுக்கு எத்தனையோ வருடங்களாக வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள், வரக்கூடிய ப்ரமோஷன், வரக்கூடிய வேலை உயர்வு, வரக்கூடிய அந்த கன மகிமை, அது எல்லாமே ஸ்தம்பித்து போயிருந்தது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி ஒரு ஒப்படைப்பு நீ எப்போது ஒப்படைக்கிறாயோ அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்குன்னு அநேக நாட்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி வைத்த அத்தனை காரியத்தையும் உனக்கு நான் திறந்து விட போகிறேன். நீ எதிர்பார்த்து கொண்டரு. அடைக்கப்பட்ட வாசல்கள் உனக்காக திறக்கப்படுகிறது. இதோ சகலத்தை உனக்கு நான் புதிதாக்க போகிறேன். சகலத்தை இந்த மாதத்தில் புதிதாக்க போகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த மாதம் நீ திருப்பிக் கொள்ளுகிற ஒரு மாதமாக இருக்கிறது.
ஒருவேளை அன்பை இழந்திருக்கலாம், அன்பை திருப்பிக் கொள்ள போகிறாய். ஒருவேளை சமானத்தை இழந்திருக்கலாம், சமானத்தை திருப்பிக் கொள்ள போகிறார். ஒருவேளை நகையை இழந்திருக்கிறார், நகையை திருப்பிக் கொள்ள போகிறார். ஒருவேளை பணத்தை இழந்திருக்கலாம், பணத்தை திருப்பிக் கொள்ள போகிறார். ஒருவேளை நீ வேலையை இழந்திருக்கலாம், வேலையை திருப்பிக் கொள்ள போகிறார். ஒருவேளை உனக்கு ப்ரமோஷன் வரல, தடையா இருக்கு. கர்த்தர் சொல்றார், இந்த மாதத்துல உனக்கு 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 ப்ரமோஷன் உண்டாகிவிட்டது. உனக்கு உனக்கு எல்லா தேவையும் சந்திக்கப்படும்படியாக, நீண்ட நாட்களாக வராத காரியங்கள் வரும்படியான கர்த்தர் பெரிய காரியத்தை உனக்கு செய்வார் என்று சொல்லுகிறார். தகப்பனே, தகப்பனே, உமக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த மாதம் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் இழந்தது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. தாவீது சிறியது முதல் பெரியது வரை திருப்பிக் கொண்டது போல இந்த மாதத்தில் நீங்கள் அடகு வைக்க மாட்டீங்க. அடகு வச்சதை திருப்புகிற ஒரு மாதமாக இருக்கிறது. மீட்டுக்கொள்ளுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. நான் அந்த காரியத்தை உனக்கு நான் செய்வேன் 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 என்று வாக்கு பண்ணுகிறேன். தகப்பனே, இந்த 9 மாதத்தில் இந்த வாக்குத்தத்தமான இந்த தீர்க்கதரிசன வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும். வாழ்க்கையை இழந்திருக்கலாம், கணவனை இழந்திருக்கலாம், ஒருவேளை கணவன் பிரிஞ்சு போயிருக்கலாம். அது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு ஆண்டவரே ஒரு மனதோடு வாழும்படியான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க போகிறீங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் பிரிஞ்சு போன கணவன், பிரிஞ்சு போன மனைவி எல்லாம் ஒன்று சேருகிற ஒரு மாதமாக இருக்கிறது. ஒருவேளை கணவன் அன்பு இல்லாமல் இருக்கலாம், கணவன் அன்பை திருப்பிக் கொள்ள போகிறாய். ஒருவேளை மனைவி அன்பு இருக்கலாம், மனைவி அன்பை திருப்பிக் கொள்ள போகிறாய். போன அன்பு, ஆதி அன்பு திரும்ப கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறாரு. ஆரம்பத்தில் எப்படி நீ குடும்ப வாழ்க்கையில் அன்பாக இருந்தாயோ அதே மாதிரி கர்த்தர் இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறாரு. பிரிவினை என்பது கிடையாது, சண்டை என்பது கிடையாது, வாக்குவாதம் என்பது கிடையாது. இந்த மாதத்தில் ஒரு மனதின் மாதமாக, திருப்பிக் கொள்ளுகிற மாதமாக கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு உன்னுடைய அர்ப்பணிப்பு தேவை அப்படிங்கிறார். நீ மகளை நீ அர்ப்பணிச்சிரு என்கிட்ட. நீதான் என் வாஞ்ச, நீதான் என் தியாகம், நீதான் என் பல, நீதான் என் கோட்டை என்று ஒரு அர்ப்பணிப்பு எப்போது நீ ஒப்படைக்கிறீங்களோ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, காரியத்தை வாக்கிய பண்ணி என்று சொல்வதற்கு நன்றி. தகப்பனே, இந்த வார்த்தைக்கு நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் வேறு மனிதர்களை சந்திப்பதற்கு முன்பாக, வேறு காரியங்களை பேசுவதற்கு முன்பாக இந்த 9வது மாதத்திலே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, நான் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்திலே நம்முடைய காரியங்கள் எவ்வளவா இருந்தாலும் அதையெல்லாம் அவர் இயேசப்பா பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நம்முடைய குடும்ப காரியங்கள், மற்ற கொடுக்கல் வாங்கல் காரியங்கள், சரீர சுகம், சரீர பலன், அது எல்லாவற்றையும் கர்த்தர் தான் நடத்த வேண்டும். ஏன்னா மனிதன்கிட்ட நம்ம எந்த உதவியும் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு ஒத்தாசை வரும் பறவைகள் நேராக கண்களை ஏறெடுக்கும்படியாக நாம் இந்த கால வேளையிலே அவர் கிருபை புதிதாக இருக்குது. அனுதினமும் 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 அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த நாட்களிலே, இந்த 9வது மாதத்திலே, இந்த 1ஆம் தேதியிலே அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த மாதத்தை தேவனுடைய காரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எல்லாம் வாயை திறந்து நான் சொல்வதை எல்லாம் சொல்லுங்கள். தகப்பனே, உற்சாகமாக சொல்லுங்கள். தகப்பனே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, இந்த புதிய நாளை காண செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி. தகப்பனே, என்னையும் என் குடும்பத்தையும், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், என் பிள்ளைகளையும் நீர் கரம் பிடிச்சு கொள்ளுங்கப்பா. ஏசப்பா, என் குடும்பத்தில் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த மாதத்தில் என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதாக. எந்த இக்கட்டுகளும் எந்த நெருக்கங்களும் என் குடும்பத்தை தொடாத அளவுக்கு காண்டாம் மிருகத்துக்கு உண்டான ஒத்த பலன் எனக்கு உண்டாவதாக. என் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் சுகத்தின் வல்லமை, பலத்தின் வல்லமை, ஞானத்தின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, கிருபையின் வல்லமை என்னை மூடுவதாக. நான் போகும்போதும் நான் வரும்போதும் உம்முடைய சமூகம் முன்னாலே செல்வதாக. நான் எங்கே வந்தாலும் எங்கே போனாலும் உங்கள் கிருபை என்னை தாங்க வேண்டும். நீர் எனக்கு இந்த மாதத்தில் நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எனக்கு நீங்கள் ஆலோசனை கர்த்தராக இருந்து என்னை கரம் பிடிச்சு நடத்துங்க. ஆண்டவரே, ஏசப்பா, இந்த மாதத்திலே
என் தேவையில் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் இந்த மாதத்தில் எந்த கடனும் வாங்காத அளவுக்கு நான் மிச்சம் எடுக்கும்படி, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடும்படி ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் எனக்கு மாற்றி அமைத்து உம்முடைய கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து தீங்கு அணுகாமல் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. என் தலை முதல் என் கால் வரை என் உள்ளான உறுப்புகள் புதுப்பிக்கப்படுவதாக, என் உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் புதுப்பிக்கப்படுவதாக. எந்த ஒரு சோர்வோ எந்த ஒரு அசதியோ வரக்கூடாது தகப்பனே. நான் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழல்ல நான் தங்கியிருக்கிறேன். எந்த பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையும் கூட தணுகாது. பகலில் வெயிலாயிலும் இரவில நிலவாயிலும் என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. வாயத்தரம் சொல்லுங்க, சேதப்படுத்த முடியாது. எந்த சேதமும் என் குடும்பத்துக்கு வர முடியாது தகப்பனே. நான் இப்போது சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த மாதத்தில் என்னை ஆசீர்வதிங்கப்பா. எந்த வீண் செலவும் இந்த மாதம் வரக்கூடாது, எந்த வீண் செலவும் இந்த மாதம் வரக்கூடாது. தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்து, தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத முறுமுறுப்புகள் என்னை அணுகாத அளவுக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிரு, கலங்கி தவிக்காதே என்ற வார்த்தையின்படி நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலையை என்கிட்ட கொடுத்துரு என்ற வசனத்தின்படி எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நான் நன்றி சொல்லுவேன், நான் துதிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன், உங்களுடைய வேத வாக்கியங்களை தியானிப்பேன். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.